வணக்கம். RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் உலகத்தின் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய மதர் ஐடியாலஜி இந்த RSS இருந்து தான் வெளிவந்தது. ஆனால் RSS இடம் இருக்கக்கூடிய ஃபண்டிங், அதற்கான வழி என்ன? அவர்களுக்கு எங்க இருந்து டொனேஷன் கிடைக்கிறது? RSS அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எவ்வளோ? இது போன்ற ஏராளமான கேள்விகள் நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருக்கேன். ஆனால் அதற்கான விடயம் சரியாக கிடைத்திருக்காது. அதனால்தான் இந்த பதிவு. இந்த வீடியோவின் தலைப்பை பார்த்து ஏராளமான நபர்கள் உள்ள வந்திருப்பீர்கள். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். RSSற்கு எங்கிருந்து பணம் வருகிறது? இதில் ஏராளமான நபர்கள் கீழே கமெண்டில் வந்து கேள்விகளும் கேட்கலாம். எதற்காக RSS பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? எல்லாமே நன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை உருவாக்கிய ஒரு அமைப்பு, இந்த நாட்டின் தேசத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பற்றி ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? இந்த பதிவை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். RSS என்கிற அமைப்பு ஒரு சாதாரணமான அமைப்பு கிடையாது. 25 லட்சம் வாலண்டியர்ஸ்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 60,000 பிரான்ச்சஸ்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் 60,000 பிரான்ச்சஸ்கள் இருக்கிறது. ஷாகாஸ் 80,000 ஷாகாஸ் ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுவதும் நடத்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு சில மாதங்களில் இதை 1 லட்சம் ஷாகாஸ்களாக உருவாக்கப் போவதாக இவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த அமைப்பை பற்றி நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, இந்த அமைப்பு எந்த விதமான வரியை செலுத்துவதல்ல. இந்த அமைப்பை பற்றி அடுத்த ஃபேக்ட், இவர்களுக்கு எந்த விதமான பேங்க் அக்கவுண்ட்டுமே கிடையாது. இந்த அமைப்பு எந்த விதமான டாக்ஸ் பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் செய்வதில்லை. அனைத்துமே வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? இந்த அமைப்பை பற்றி நீங்க இன்னும் ஆழமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த அமைப்பின் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் பல கேள்விகளுடன் இருக்கிறது. இந்த ஸ்ட்ரக்சர் ஏராளமான கேள்விகளை, ஏராளமான கான்ஸ்பிரசி தியோரிகளை உருவாக்குகிறது. இந்த பதிவில், இந்த ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா, RSS எந்த லீகல் ஸ்ட்ரக்சர் வழியாக இயங்குகிறது, RSS எத்தனை அஃபிலியேட்டட் NGOக்களை நடத்தி வருகிறது, RSS இடம் எப்படி வெளிநாட்டு ஃபண்டிங்ஸ் வருகிறது, RSSற்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் இருக்கிறதா, RSS எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியை எடுத்துக்காட்டுகிறது, வெளிப்படைத்தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஆனால் இந்த ஆர்கனைசேஷனிடம் எந்த ஃபண்டிங் கிடையாது, எந்த அக்கவுண்ட் கிடையாது, ஆனால் பணம் இருக்கு. எப்படி? இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை ஒவ்வொரு நாளும் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நீங்க கீழே எங்களுடைய வியூஸ்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். இந்த அளவில் ரிசர்ச்சுடன், இந்த அளவில் டேட்டாவுடன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டினால் கூட அது இதற்காக பல மக்களிடம் போவதில்லை. காரணம், நாங்கள் கேட்கக்கூடிய, நாங்கள் காட்டக்கூடிய ரெப்பார்ட்ஸ்கள், டேட்டாக்கள், கேள்விகள் ஒரு சில அரசியல் ஐடியாலஜியை சார்ந்த நபர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் அதை முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். 1925ஆம் ஆண்டு தொடங்கிய ஒரு அமைப்பு இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு 101வது ஆண்டில் காலடியை பதிக்க இருக்கிறது. 100 ஆண்டை தாண்டிவிட்டது RSS. 1925ஆம் ஆண்டு KB ஹெக்டேவார் அவர்களால் தொடங்கப்பட்ட RSS பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் இன்னைக்கு மோகன் பாகவத்துடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
மோகன் பாகவத் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். The Sangh started in 1925. Should we have registered with British government? Even after independence, registration was not made compulsory. மோகன் பாகவத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நவம்பர் மாதம் 2025 ஆண்டு வந்தது. 1925 ஆண்டு துவக்கப்பட்ட இந்த அமைப்பு பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்திலும் நாங்கள் ரெஜிஸ்டர் செய்யவில்லை. இன்னைக்கும் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவிலும் எங்களை ரெஜிஸ்டர் செய்வதற்கான எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. நாங்கள் அனைத்து சட்டத்திட்டத்திற்கும் மேலே இருக்கிறோம். எப்படி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சங் பரிவார் ஸ்டார்டட் இன் 1925. We have registered with British India? No, we have not registered with British India. RSS உடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? பிகாஸ் RSS உடைய இந்த மாடல் ஒரு யூனிக்கான மாடலாக இருக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, பேங்க் அக்கவுண்ட்களே கிடையாது. ஆனால் கூட RSS இடம் எப்படி பணம் வருகிறது? நோ சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன், நோ சிங்கிள் லீகல் என்டிட்டி. எவ்ரி லோக்கல் யூனிட் functions independently. RSS is a independent organizations run by individuals. RSS தனிப்பட்ட நபர்களால் உருவாக்கப்பட்டு தனிப்பட்ட நபர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்று கூறுகிறார் மோகன் பாகவத். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா RSSற்கு வரக்கூடிய டொனேஷன் குரு தக்ஷணா என்கிற பெயர்ல, குரு தக்ஷணா என்றால் குருக்கு நீங்க செலுத்தக்கூடிய அந்த அன்பளிப்பு, வாலண்டரி டொனேஷன் வழியாக இந்த பணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நாங்கள் எந்த விதமான டாக்ஸையும் நாங்கள் செலுத்தவில்லை. The Tribune published this report in 2025. இந்த அமைப்பை 3 முறை பேன் செய்திருக்கிறார்கள். 1948 ஆண்டு முதல் முறையாக RSS பேன் செய்யப்பட்டது. 1975 ஆண்டு மீண்டும் ஒரு முறை RSS-ஐ பேன் செய்தார்கள். 1992 ஆண்டு 3வது முறை RSS-ஐ பேன் செய்தார்கள். இன்னைக்கு RSS-ஐ பேன் செய்வதை விட்டு விடுங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசியில், அரசியலில் அனைத்து இடங்களிலுமே RSS உடைய ஆட்கள் இன்னைக்கு இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். மோகன் பாகவத் இதை எப்படி ஆர்கியூ செய்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, இஃப் வி weren't here, who would they ban? நாங்க இந்த அமைப்பாக இல்லை என்றால் யாரை அவர்கள் பேன் செய்திருப்பார்கள்? அப்போ இந்த அகங்காரத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த இடத்தில் RSS உடைய ஸ்ட்ரக்சர் டெஃபினெட்லி இட் இஸ் அ யூனிக் ஸ்ட்ரக்சர். அதை நீங்க பார்க்க வேண்டும். எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது, எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. இதே போன்ற அமைப்புகள் தான் சம்யுக்த் கிசான் மோர்ச்சாவும் தொடங்கியது, இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனும் தொடங்கியது. டீசென்ட்ரலைசேஷன், நோ சென்ட்ரல் அக்கவுண்ட், நோ ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன், நத்திங். பட் லேட்டர் they were also brought into centralized power. இவர்களும் அரசாங்கத்தின் பார்வையில் வந்தார்கள். அவர்களும் அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்து காட்டினார்கள். ஆனால் RSS அதை இந்த அனைத்து இடத்திலுமே நீக்கி வைக்கக்கூடிய அந்த காரணம் என்ன? What are the benefits which RSS gets? இது போன்ற அமைப்புகளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது? Quick mobilization, grassroots strength. It can avoid bureaucrat oversight. அரசாங்கத்துடைய பியூரோக்ரசி அவர்கள் பார்வையிலிருந்து இவர்கள் எஸ்கேப் ஆகலாம். எப்ப எங்க நினைத்தாலும் அங்க ஒரு மிகப்பெரிய மொபிலைசேஷனை, மக்களை திரட்டலாம். இவர்களுடைய ஸ்ட்ரென்த், பவர் கிராஸ் ரூட்டில் மக்கள் மத்தியிலிருந்து வெளிவருகிறது. இந்த அமைப்பின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? எந்த விதமான ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. எப்படி பணம் வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. இவர்கள் யாருக்குமே அக்கௌண்டபிலிட்டியையும் எடுத்து வைப்பதில்லை. அதாவது யாருக்குமே பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். இந்த RSS உடைய ரியல் நெட்வொர்க்கை நீங்க பார்த்தீர்கள்னா, சேவா பாரதி RSS உடைய இன்னொரு அமைப்பு. சேவா பாரதிக்கு கீழே 57,000 ப்ராஜெக்ட்ஸ்களை இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இவர்கள் இயக்கி வருகிறார்கள். 57,000 ப்ராஜெக்ட்ஸ். அப்போ அதற்கு வரக்கூடிய பணம் எங்கிருந்து? ராஷ்டிரிய சேவா பாரதி என்கிற பேர்ல 2003 ஆண்டு ஒரு பப்ளிக் ட்ரஸ்டை இவர்கள் ரெஜிஸ்டர் செய்கிறார்கள். 45 ரீஜனல் யூனிட்ஸ், 1200 அஃபிலியேட்டட் NGOக்கள் ராஷ்டிரிய சேவா பாரதிக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2014 ஆண்டு 57,000 சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ்களை இந்த ராஷ்டிரிய சேவா பாரதி என்கிற
ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அதை கொண்டு வருகிறது. இட்ஸ் அன் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். RSS இஸ் நாட் அ ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் ராஷ்டிரிய சேவா பாரதிக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து என்ஜிஓக்களும் அவர்களுக்கு அக்கவுண்ட்ஸ் இருக்கு, அவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, அவர்கள் ரெஜிஸ்டரும் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய வேலை என்ன? எஜுகேஷன், ஹெல்த், டிசாஸ்டர் ரிலீஃப், இது போன்ற விஷயங்களில் வாலண்டரி சர்வீசஸ்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வேலையை RSS வழியாக வரக்கூடிய இந்த அனைத்து என்ஜிஓக்களுமே செய்து வருகிறார்கள். 5000 ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இவர்கள் நடத்துகிறார்கள். 4200 ரூரல் கிளினிக்ஸ் இவர்கள் நடத்துகிறார்கள். 6500 ஆம்புலன்சஸ்கள். உத்தராகண்டில் நடந்த அந்த ஃப்ளட்டின் போது 2013ஆம் ஆண்டு 5000 வாலண்டியர்ஸ்களை இங்கே அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி இருக்கிறார்கள். சென்னை ஃப்ளட்ஸ் நடந்த போது 2015ஆம் ஆண்டு 5900 வாலண்டியர்ஸ்கள் தமிழ்நாட்டிற்கும் வந்தார்கள். அனைத்துமே சேவா பாரதி வழியாக. அப்போ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், இவ்வளோ பணம் வருகிறது. எப்படி எந்த விதமான டாக்ஸும் செலுத்தவில்லை, எந்த விதமான அக்கௌண்ட்டும் நீங்க வைக்க தேவையில்லை. அண்டர் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், அனைத்திற்கும் கீழே ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் இவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த லீகல் ப்ரொடெக்ஷன் எப்படி கிடைக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, கோவிட்-19 போது சங்க பரிவாரை சார்ந்த 736 என்ஜிஓக்கள், நீத்தி ஆயோகுடைய ரிப்போர்ட் அது, 736 சங்க பரிவாரின் என்ஜிஓக்கள் நேரடியாக டிசாஸ்டர் ரிலீஃபிற்காக தேர்வு செய்யப்பட்டார்கள். இந்த ரிலீஃப் வழியாக இவர்களுக்கு சப்சிடைஸ் முறையில் உணவுப் பொருட்கள் கிடைத்தது. கவர்மெண்டோடைய அங்கீகாரமும் கிடைத்தது. சிந்தித்து பாருங்கள், 3 முறை அரசாங்க வழியாக பேன் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இப்ப அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்ற என்ஜிஓக்கள் வைத்து அரசாங்கத்தோட உதவியுடன் ஏராளமான விஷயங்களை எப்படி செய்து வருகிறார்கள், பணம் எங்கிருந்து வருகிறது என்கிற அந்த கேள்வி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். We are self-reliant. We run only on donation from volunteers. எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய சில்லறை டொனேஷனை வைத்துதான் இந்த அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறோம் என்று ஒரு விஷயத்தை RSS எடுத்து வைக்கிறது, RSS உடைய ஒபிஷியல்ஸ். பட் இந்த இடத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கேப். என்ன கேப்? RSS கூறக்கூடிய விஷயமும் இவர்கள் செயல்படக்கூடிய விஷயம் வெவ்வேறாக இருக்கிறது. You will understand this gap when I go further in this video. இந்த இடத்தில் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபண்டிங்ஸ்களை பற்றி இவர்கள் பேசுவதல்ல. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபண்டிங்ஸ்களை பற்றி நீங்க புரிந்து கொண்டீர்கள், RSS உடைய ஒட்டுமொத்த மணி மேக்கிங் மாடலை நீங்க புரிந்து கொள்ள முடியும். If we talk about foreign funding, the entire picture gets clear and it is very interesting too. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்து ஸ்வயம் சேவக் சங் 2011ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை 1 लाख வித்யாலயா ஃபவுண்டேஷன் வழியாக RSSற்கு வந்த டொனேஷன் $27 மில்லியன், $27 மில்லியன் இந்திய பண மதிப்பு படி கிட்டத்தட்ட ஒரு 124 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு வந்தது between 2001 and 2012. Hindu Swayam Sevak Sangh, which is also called as HSS, விஸ்வ இந்து பரிஷதுடைய அமெரிக்காவின் பிரான்ச் VHPA, சேவா இன்டர்நேஷனல் மற்றும் RSS இன்ஸ்பயர்ட் பல ஆர்கனைசேஷன்கள் இந்த பணத்தை கொடுத்தார்கள். முக்கியமாக விஸ்வ இந்து பரிஷத் அமெரிக்கா இன்னும் ஒரு சில கோடிகள், அதாவது $3.9 மில்லியன் அனுப்புகிறார்கள். 17-18 கோடி ரூபாய் அந்த காலகட்டத்திற்கு. அப்போல்லாம் டாலரோட விலை வெறும் 46 ரூபாய் மற்றும் தான். சேவா இன்டர்நேஷனல் RSSற்கு அனுப்பிய தொகை $3.3 மில்லியன். ஆஸ் பர் then exchange rate it is 15.18 crore. RSSற்கு கோவிட் காலகட்டத்தில் US ஃபெடரல் ஃபண்ட் வழியாக $8,33,000 கிடைத்தது. RSSல் இருக்கக்கூடிய 5 மிகப்பெரிய அமைப்புகளுக்கு. இந்த பணம் எல்லாம் எங்க போகிறது, எப்படி எங்க செலவாகிறது? இது ஒரு ஹிப்போக்ரசியான இன்னொரு ஆங்கிளை நீங்க பார்க்க வேண்டும். மோடி அரசாங்கம் 2014ஆம் ஆண்டு FCRA லைசன்ஸ் கிடைத்த ஏராளமான கிட்டத்தட்ட 20,000 NGOக்களுடைய லைசன்ஸை கேன்சல் செய்கிறார்கள். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய NGOக்கள், கிரீன் பீஸ் இந்தியா, எம்என்எஸ்டி இன்டர்நேஷனல், லாயர் கலெக்டிவ், இது போன்ற 20,000 NGOக்களுடைய லைசன்ஸ் FCRA
லைசன்ஸை கேன்சல் செய்கிறார்கள். காரணம் என்ன? ரீசன் என்ன கொடுக்கப்பட்டது? வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃபாரின் ஃபண்டிங் இந்தியாவில் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்களுக்கு உதவுகிறது. இந்தியாவில் வரக்கூடிய இந்த பணத்திற்கான எந்த விதமான ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. அதனால் இதை நாங்கள் கேன்சல் செய்கிறோம், ரத்து செய்கிறோம். RSS மற்றும் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லாமல் அவர்களை தப்பிக்க வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். காரணம், இந்த அமைப்பு RSS என்கிற அமைப்பு இந்தியாவில் ரெஜிஸ்டர் செய்யப்படாத ஒரு அமைப்பு. வெளிநாடுகளிலிருந்து வந்த இந்த பணம், நான் காட்டிய இந்த ஃபிகர் அனைத்துமே அமெரிக்கா ஆர்கனைசேஷன் வழியாக அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை ஃபாலோ செய்து வருகிறது. இந்தியா லா படி இவர்கள் வேலை பார்ப்பதில்லை. அதனால் அங்கிருந்து வரக்கூடிய பணத்திற்கான எந்த விதமான பதிலையும் இவர்கள் கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். இரண்டாவது ப்ரொடெக்ஷன், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை பற்றியும் நீங்க பேச தேவையில்லை. இந்த விஷயம் 2019ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருக்கு போகிறது. 1971ஆம் ஆண்டிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் இதே RSS உடைய ஒரு மிக முக்கியமான மெம்பராக இருக்கிறார். 2006ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புத்தகத்தையும் வெளியிடுகிறார்கள். NGO ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபாரின் ஃபண்ட் ஆன்டி நேஷனல் இண்டஸ்ட்ரி. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம், அந்த பணத்தை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்டி நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ்களை எப்படி இயக்கி வருகிறார்கள். இந்த புத்தகத்தை நரேந்திர மோடி அவர்களே ஒரு ரிப்போர்ட் வழியாக இதை வெளியிடுகிறார்கள். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இன் 2014 ஃபாரின் ஃபண்டட் NGOஸ்களை டார்கெட் செய்ய தொடங்குகிறது. ஆனால் RSSஐ தொடக்கூடவில்லை. எதற்காக? இந்த விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, வாட் இஸ் த ரியல் கொஸ்டின்? RSS இஸ் நாட் லீகல். டீசென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் பேட். RSS ஒரு நான் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறது, டீசென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறது. இது தவறா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அஃபிலியேட்டட் NGOs, இதில் பள்ளிக்கூடங்கள், இதில் கிளினிக்ஸ்கள், டிசாஸ்டர் ரிலீஃப் போன்ற விஷயங்களை நடத்தி வரக்கூடிய இந்த அமைப்பு, அந்த அமைப்பு அனைத்துமே ஒரே முறையான வேலையை தானே பார்க்கிறது. அப்போ எதற்காக இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்? இதற்கு RSS கொடுக்கக்கூடிய பதிலை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நாங்க ஒரு இண்டிவிஜுவல்ஸ்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, எங்கள்கிட்ட அக்கௌண்டே கிடையாது, அப்புறம் எதற்காக நாங்கள் பதில் கொடுக்கணும்? மற்ற FCRA வழியாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட NGOக்கள் அவர்கள் 80% அவர்களிடம் வரக்கூடிய அந்த பணத்தில் 80% மேண்டேட்டாக மக்களுக்காக அவர்கள் செலவு செய்ய வேண்டும். SBI டெல்லி பிரான்ச்சில் அவர்களுடைய அக்கௌண்ட் இருக்கணும். இது போன்ற ஏராளமான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்களை இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் RSSற்கு இதில் எதுவுமே தேவையில்லையா? Officially operates domestic funding, no central audit, no public financial statement, no accountability mechanism. RSS உடைய உண்மை இதுதான். மக்களால் திரட்டப்படக்கூடிய அந்த ஃபண்டிங்ஸ்களை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த சென்ட்ரல் ஆடிட்டுமே தேவையில்லை, பப்ளிக் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் தேவையில்லை, அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த என்டையர் மெக்கானிசமும் தேவையில்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, கர்நாடகாவின் காங்கிரஸ் தலைவரான பிரியாங்க் கர்கே ஒரு கேள்வியை கேட்கிறார் பார்லிமெண்டில். If RSS serves selflessly, why not register like lakhs of other NGOs? RSS இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதாக அவர்களும் ஒரு NGOவாக தன்னை பார்க்கிறார்கள் என்றால், லட்சக்கணக்கான NGO, ஆயிரக்கணக்கான NGO இந்தியாவில் இருக்கிறது. அதே போன்று இவர்களும் தன்னை ரெஜிஸ்டர் செய்யலாமா, செய்ய முடியாதா? ஏன் செய்ய மறுத்து வருகிறார்கள்? அதற்கு மோகன் பாகவத் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ஹிந்து மதமும் ஹிந்து தர்மமும் எந்த இடத்திலுமே ரெஜிஸ்டர் செய்யப்படாத ஒரு விஷயம். அப்போ ஹிந்து மதத்தையும் நீங்க இந்த பிலாசபி வழியாக கொண்டு வருகிறீர்களா? Is this a logical answer given by Mohan Bhagwat? Every paisa of Immunity International foreign funding can be tracked. நான் ஏற்கனவே கூறியபடி ஏராளமான NGOக்களை, 20,000 NGOக்களை இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுடைய ஃபண்டிங்ஸ்களை ட்ராக் செய்து அந்த அமைப்புகளுக்கான லைசன்ஸை கேன்சல் செய்தது. இது மத்திய அரசாங்கம் செய்த வேலை. அப்போ எதற்காக RSS என்கிற இந்த அமைப்பை பற்றின எந்த விதமான தகவலையும் கொடுக்க மறுத்து வருகிறார்கள்? இதற்காக 3 விஷயங்களை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள். 3 லேயர்ஸ்களை RSS எடுத்து வைக்கிறது தன்னை ப்ரொடெக்ட் செய்வதற்காக. முதல் லேயர் என்ன? RSS is unregistered
no bank account, and it runs only with Guru Dakshina for their ideology, from their ideologist followers. அவர்கள் வழியாக, அதாவது பேங்க் அக்கவுண்டே கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது, எங்களுடைய ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குரு தக்ஷனா என்கிற பேர்ல, டொனேஷன் என்கிற பேர்ல கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். ரெண்டாவது ஷீல்டு, ரெண்டாவது லேயர் சேவா பாரதி, ஏகல் வித்யாலய், வித்யா பாரதி போன்ற ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டட் ஆர்கனைசேஷன் வழியாக கிரவுண்ட் ஒர்க்குக்காக இவர்கள் பணத்தை கொடுத்து வருகிறார்கள், கவர்மெண்ட் மற்றும் ஃபாரின் டொனேஷன் வழியாக. மூன்றாவது லேயர் நீங்க பார்த்தீர்கள்னா சேவா இன்டர்நேஷனல் யூஎஸ், விஹெச்பிஏ, லீகலி இண்டிபெண்டன்ட், ஐடியாலஜிக்கலி கனெக்டட். இந்த மூன்றாவது லேயர் நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கிருந்து வரக்கூடிய டொனேஷன்ஸ்களை லீகலாக இந்தியாவிற்கு அனுப்புகிறார்கள். இந்த மூன்று லேயரையுமே இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மீறாமல் அதை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் அடுத்த டெக்னிக்கல், லீகல், மாடர்ன் டெமோக்ரஸியும் நீங்க பார்க்க வேண்டும். அதாவது when the organization is so big, so influential, then transparency become ethical responsibility, not just legal requirement. லீகலாக நீங்க தப்பிக்கலாம், லீகலாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக நீங்க எடுத்து காட்டுகிறீர்கள், இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்க சேவை செய்வதாக கூறுகிறீர்கள். இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் அந்த ஆர்கனைசேஷனுடைய அடிப்படை கடமை அவர்களிடம் வரக்கூடிய பணத்தை பற்றியோ டொனேஷன்ஸ்களை பற்றியோ மக்களுக்கு, அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஈவன் இஃப் த பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், நீங்க இண்டிவிஜுவலாக ஒரு சில நபர்கள் கூடி சேர்ந்து நாங்கள் இந்த அமைப்பை நடத்தி வருகிறோம் என்று கூறினால் கூட உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட், குரு தக்ஷனா என்கிற பெயர்ல நீங்க கனெக்ட் செய்யக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட், முக்கியமாக எப்படி அரசியல் கட்சிகள் 20,000 ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய அந்த டொனேஷனை நீங்க வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதே போன்று இந்த அமைப்பும் 20,000க்கு மேல கொடுத்த நபர்கள் அவர்களுடைய பெயரை நீங்க வெளிவிட வேண்டும். இந்த விஷயத்தை நீங்க செய்தீர்கள்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும், மக்கள் மத்தியில ஒரு கிளாரிபிகேஷன் வரும். எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், எங்கள் போன்ற கிரிட்டிக்ஸ்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் குறையும். ஆனால் நீங்க எதற்காக செய்வதல்ல, டொமெஸ்டிக் ஃபண்டிங்களை வைத்து நாங்கள் RSS நடத்துகிறோம். ஆனால் FCRA, ஃபாரின் ஃபண்டிங்கள், இந்த சட்டம் வெறும் NGOக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, RSS கிடையாது. இப்போ உங்களுடைய இன்னொரு கேள்வி வரலாம், சார் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்களை பற்றி, என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, ஏற்கனவே நான் வக்ஃப் போர்டை பற்றி நான் பேசியிருக்கிறேன். சர்ச்சஸ்களை பற்றி நிச்சயமாக அவர்களை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இதற்கு மேலும் இது போன்ற தனித்தனியாக வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு ரிப்போர்ட், கிறிஸ்டியன் மிஷனரிஸ்களுக்கான இன்னொரு ரிப்போர்ட்டையும் நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை நாங்கள் பேசுவோம். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, மக்கள் என்ன செய்ய வேண்டும், RSS என்ன செய்ய வேண்டும்? They can disclose their wealth, their donation voluntarily. நான் ஏற்கனவே கூறியபடி 20,000க்கு மேல RSSற்கு யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தார்களோ அவர்களுடைய பெயர், அவர்களுடைய டீட்டெயில்ஸை நீங்க வெளிவிடலாம். பப்ளிக் ஆடிட்டிங் நடக்கணும். பிரிங் மாடல் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படை தன்மையுடன் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கலாம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா சமீபத்தில் RSS புதுதில்லியில் 150 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய மாளிகை போன்ற கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இடம் அவர்களுக்கு இலவசமாக கிடைத்ததாக கூறுகிறார்கள். அதாவது கேஷவ் குஞ்ச் ஜண்டேவாலாவில் இருக்கிறது. கேஷவ் குஞ்ச் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ், 13 மாடி கட்டடம். இதுல 300 ரூம்ஸ்கள் இருக்கிறது, ஆடிட்டோரியம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. கிட்டத்தட்ட 3.75 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டியிருக்கிறார்கள். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுவதற்காக இடம் கொடுத்த அமைப்பு வித்யா பாரதி, a service center under சேவா பாரதி. நான் ஏற்கனவே கூறியபடி RSS அக்கவுண்ட் கிடையாது, ஆனால் RSS கீழே இருக்கக்கூடிய சேவா பாரதி போன்ற அமைப்புகள் அந்த வழியாக வரக்கூடிய இந்த டொனேஷன். RSS கூறும்படி 75,000 சப்போர்ட்டர்ஸ்கள்
அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா, 1 லட்சம் 2 லட்சம் அப்படி இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆன் அன் ஆவரேஜ் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த 150 கோடி ரூபாய் திரட்டுவதற்காக அவர்கள் காட்டிய அந்த கரெக்டான எண்ணிக்கை 75,000. 75,000 சப்போர்ட்டர்ஸ்கள் என்றால் ஒவ்வொரு நபரும் 20,000 ரூபாய் ஆன் அன் ஆவரேஜ் கொடுத்ததாக அது வருகிறது. அப்படியே நீங்க பார்த்தீர்கள்னா கூட 20,000 and above you have to show எப்படி இந்த பணம் வந்தது, யாரிடமிருந்து இந்த பணம் வந்தது, எவ்வளவு ரூபாய் யார் கொடுத்தார்கள் என்று. அப்போ அந்த கணக்கை எதற்காக நீங்க காட்டவில்லை. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு நாளும் ஷாக்காஸ் என்கிற பெயர்ல 83,129 ஷாக்காஸ்களை நீங்க நடத்தி வருகிறீர்கள். 51,570 லொகேஷன் இந்தியா முழுவதும் உங்களுடைய ஆபீசஸ்கள் இருக்கு, அலுவலகங்கள் இருக்கு. அதை எப்படி நீங்க நடத்துகிறீர்கள்? இந்த அனைத்தையுமே நீங்க பார்க்கும்போது எப்படி ஒரு அமைப்பை அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் பிராக்கெட்ல இருந்து வெளியே வைத்திருக்கிறார்கள். சரி, வைத்திருந்தால் கூட ஏன் நாம் இந்த அமைப்பில் வரக்கூடிய டொனேஷன்ஸ்களை பற்றி, இந்த அமைப்பில் வரக்கூடிய பணத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? பிஜேபியிடம் 6,080 கோடி ரூபாய் வருகிறது டொனேஷன் வழியாக. இதற்கு முன்பு ஒரு எலக்ட்ரோரல் பாண்ட் என்று கொண்டு வந்தார்கள். அந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக எங்கிருந்து பணம் வருது, யார் இந்த பணத்தை கொடுக்கிறார்கள், எந்த விதமான டேட்டாவை கொடுக்க மாட்டோம் என்று பிஜேபி எடுத்து வைத்தது. மற்ற கட்சிகளும் அமைதியாக இருந்தார்கள். காரணம் அவர்களுக்கும் அங்கிருந்து பணம் வந்தது. காங்கிரஸ் அமைதியாக இருந்தது, டிஎம்கே அமைதியாக இருந்தது, டிஎம்சி அமைதியாக இருந்தது. அப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், பணம் வரும்போது அப்படியே வாயை பொளந்து கொண்டே இருக்கிறார்கள். பணம் வரட்டும், நாங்க இந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு மேல இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இன்னைக்கு அந்த பட்டியல் வெளிவந்திருக்கிறது, எங்கிறது பணம் வந்தது. 2.5 வருஷத்துல அவர்களுக்கு சேர்ந்த பணம், அதே அளவு பணம் இப்போ 6,080 கோடி ரூபாய் பிஜேபிக்கு வந்துள்ளது. அப்போ RSS எவ்வளவு பணம் வரும் என்று நீங்க அலசி பார்க்கும் போது எந்த விதமான கணக்கும் கிடையாது, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. அப்போ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய என்ஜிஓக்கு வரக்கூடிய பணம், சித்திக் கப்பன் அவர்கள் 25,000 ரூபாய் ஏதோ என்ஜிஓ அவருக்கு போட்டதாக அந்த பணத்தை வைத்து 2.5 ஆண்டுகள் வரை சித்திக் கப்பன் சிறையில் இருந்தார். ஹாத்ரஸ் ரேப் கேஸை இன்வெஸ்டிகேட் செய்ய போன ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்டில் வெறும் 25,000 ரூபாய் வந்தால் அந்த 25,000 ரூபாயை வைத்து அவரை 2.5 ஆண்டுகள் வரை சிறையில் அடைத்த இதே அரசாங்கம் RSS-இடம் எவ்வளவு பணம் இருக்கு என்று நீங்க பார்க்கும்போது எந்த விதமான அக்கௌண்ட்டும் கிடையாது. நாக்பூர் ஹெட் குவார்ட்டர்ஸை பற்றி எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. இன்னொரு இடத்துல அவர்களுடைய அமைப்பு இருக்கு, அதை பற்றி எந்த அக்கௌண்ட்டும் கிடையாது. எந்த விஷயத்தையும் நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். இந்த டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் அது ஒரு அசம்ஷன் மற்றும் தான். RSS அதற்கான கணக்கை எடுத்து காட்டவில்லை. டெல்லியில இவ்வளவு பெரிய மாளிகை நீங்க கட்டினால் எவ்வளவு செலவாகும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க போகும் போதுதான் இந்த கணக்கை அவர்களுக்கு தெரிய வந்தது. Now imagine how RSS getting money and how they're escaping from Indian law. அப்போ இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனையும் நாங்க மதிக்க மாட்டோம், லா அண்ட் ஆர்டரையும் மதிக்க மாட்டோம். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்தீர்கள்னா நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போகிறோம், நாங்க சட்டத்திட்டங்களையே மாற்ற போகிறோம். சட்டத்திட்டங்களை மாற்றி விட்டார்கள், அடுத்த டார்கெட் கான்ஸ்டிடியூஷன். இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமும், இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இந்த நாட்டு மக்களுக்காக எழுதப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த நாடு ஒரு செக்யுலர் நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சொந்தமான நாடு. ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய், அனைத்து மொழிகளை பேசக்கூடிய நபர்கள், அனைத்து ஜாதிகளை சார்ந்த நபர்கள், அனைத்து இனத்தை சார்ந்த நபர்கள், அனைவருக்குமே சொந்தமான நாடு என்று அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருக்கிறது. அது இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அதனால் அந்த கான்ஸ்டிடியூஷனை வீக்காக வேண்டும், அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டும். அப்போதான் ஹிந்து ராஷ்டிராவை இவர்கள் உருவாக்குவார்களாம். மோகன் பாகவத் சமீபத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஏற்கனவே இந்த நாடு ஹிந்து ராஷ்டிராவாக மாறிவிட்டது, எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எங்களுக்கு லா அண்ட் ஆர்டரை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அந்த அத்துமீறல்கள், பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், ஹிந்து ரக்ஷா தள், இது போன்ற அமைப்புகள், இது போன்ற விஷக்கிருமிகள் இன்னைக்கு வெளிப்படையாக தீவிரவாத செயலில் இறங்கும் போது கூட எதற்காக பிஜேபி அமைதியாக இருக்கிறது என்றால்
பிஜேபியுடைய மதர் கம்பெனியான RSS அவர்கள் இந்த நாட்டு சட்டத்திற்கு மேல, அவர்கள் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு மேல இருப்பதாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா ஒரு கேள்வியை கேட்க மறுத்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், மக்களாகிய நீங்களும் அமைதியாக தான் இருக்கிறீர்கள், வேடிக்கை மற்றும் தான் பார்த்து வருகிறீர்கள். தயவு செய்து உங்களோட கேள்விகளை கேளுங்கள். என்னுடைய ஒரு நபருடைய குரலை நீங்க கேட்கிறது மற்றும் சரியல்ல, என்னுடைய குரலை மென்மேலும் எடுச்செல்வதற்காக நீங்களும் கேள்விகளை கேட்கணும். கீழே கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள். அடுத்து வக்ஃப் போர்டை பற்றி, கிறிஸ்டியன் மிஷனரிகளை பற்றியும் இதே போன்ற ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டுடன் உங்களுடன் நான் கூடிய சீக்கிரம் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.